இந்த இடத்துல அன்னாளை நினைவு கூறுகிறார். அன்னாளை நினைவு கூறுகிறார். சிறிய அன்னாளை நினைவு கூறுகிறார். சிறுமைப்பட்ட அன்னாளை நினைவு கூறுகிறார். எளிமையான மரியாளை, எதிர்காலத்தில் இருக்கிற மரியாளை நினைவு கூறுகிறார். இதான் இங்கே விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவன் அலைந்து திரிகிற உங்களை ஒரு இடத்தில் நிலைவரப்படுத்துவாராக. புதிய துவக்கம் எனக்கு தந்து என மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. சங்கீதம் 113. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் வரைக்கும் 113லேருந்து 118 வரைக்கும் எத்தனை சங்கீதம் வருது? 13, 14, 15, 16, 17, 18. இந்த 6 சங்கீதங்களும் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு அல்லேலூயா சங்கீதங்கள் அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் வைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பின்னாலேயும் அல்லேலூயா சங்கீதங்கள், பின்னால் இன்னொரு குரூப் வரும். இன்னொரு குரூப் ஆஃப் சங்கீதங்கள், அல்லேலூயா சங்கீதங்கள், பின்னால் அல்லேலூயா சங்கீதம் வருது. இது முன்ன வர்ற சங்கீதம் 113 to 118. இதில் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையில் அவனை நோக்கி பார்க்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதல் 3 வசனங்களில் அவரை துதிக்கிறாங்க. எல்லாம் கர்த்தரை துதியுங்கள்னு கூப்பிடுறாங்க. யாரை? கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள். அந்த காலத்தில் இந்த நாமம் நாமம் நாமம்னு நூற்றுக்கணக்கான நேரம் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் எங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனமா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. எத்தனாம் வசனம்? 26 வாசிங்க. சேத்து, அதாவது ஆதாமுக்கு 3வது மகன் சேத்துன்னு ஒருத்தன் பிறந்தான். அந்த சேத்துக்கு சில வயசுகள் ஆனதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் ஏனோஸ். அந்த ஏனோசனுடைய காலத்தில் மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விதான். ஆனால் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு, இது என் நாமம், இதை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் பார்க்குறோம் கர்த்தருடைய நாமம் நமக்கு அவன் பூலோகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆமாம், அப்போஸ்தலர் 4:12 என்ன வாசிக்கிறோம்? அவராலே அப்படின்னா யார்? இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழே எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இப்போ எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. இயேசுங்கிற நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அவர் இயேசு என்று பெயரிடுங்கள். அது அது அந்த பெயர் இயேசு தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. அவருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுது. இப்போ இங்கே கர்த்தருடைய நாமங்கும்போது இயேசுவின், கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது.
இது ஆமாம், பூமியின் துதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் இயேசு கிறிஸ்து துதிக்கப்படுவாராக. இங்கே நாமம்னு வரும்போது துதிக்கப்பட கடவுது, அவர் இயேசுன்னு சொல்லும்போது துதிக்கப்பட கடவர், அவர் துதிக்கப்பட கடவர், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, இயேசு துதிக்கப்படுவாராக. ஏன் ஏன் கர்த்தர் இயேசு எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். இயேசுவின் மகிமை வானங்களுக்கு மேலானது. இயேசு உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இயேசு வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். இயேசு திறந்துள்ள வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். இயேசு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இயேசு அவரை விசுவாசிக்கிறவர்களை பிரபுக்களோடும் இயேசு தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யார்? சிறியவனையும் எளியவனையும் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். யார்? இயேசு. சிறியவனையும் எளியவனையும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். 9ஆம் வசனம், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குகிறார். திக்கற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். மனமடிவாய் இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை இந்த 9ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இங்கே மேலே இருக்கிற ஒன்றெல்லாம் ஒரு ஒரு இங்கே மாத்திரம் ஒரு சப்ஜெக்ட் மாறுவது போல மலடியை சந்தோஷமாக பிள்ளைத்தாட்சி ஆக்குறாங்கிற போது இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வேத பண்டிதர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த இடத்துல அன்னாளை நினைவு கூறுகிறார். அன்னாளை நினைவு கூறுகிறார். சிறிய அன்னாளை நினைவு கூறுகிறார். சிறுமைப்பட்ட அன்னாளை நினைவு கூறுகிறார். எளிமையான மரியாளை, எதிர்காலத்தில் இருக்கிற மரியாளை நினைவு கூறுகிறார். இதான் இங்கே விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவன் அலைந்து திரிகிற உங்களை ஒரு இடத்தில் நிலைவரப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தை 3 அர்த்தம் கொண்ட ஒன்று. ஹாலல் லூயா. ஹalleluya. ஹாலல் அப்படின்னா துதி, லூ என்றால் உமக்கு, யா என்றால் யெகோவா தேவனுக்கு. யெகோவா தேவனுக்கு துதி உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 113வது சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்னதான் வானங்களில் உயர்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் அவர் என்ன செய்கிறார்? மிகவும் உயர்ந்த தேவனாயிருக்கிறார். ஜாதிகளின் மேலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா? பூமியில் உள்ளவர்களை பார்க்கத்தக்கதாக தம்மை என்ன செய்கிறாரா? தாழ்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரா? எளியவனை என்ன செய்கிறார்? குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உயர்த்தி பிரபுக்களோடும் ஆமேன் அதிகாரிகளோடும் சகல அதிகாரிகளோடு அவர் என்ன செய்கிறார்? உட்காரும்படி செய்கிறாரா? ஆமாம். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? துதியுங்கள். இயேசு கிறிஸ்து மிகவும் துதிக்கப்படுவாராக. இந்த நாளில் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, உமக்கு நன்றி. ஆமேனப்பா. உம்முடைய ஆமேனப்பா ஸ்தோத்திர ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் உயர்ந்தவர், நீர் உன்னதரப்பா, நீர் மகிமையில் அப்பா ஆமேனப்பா பெரியவராக இருக்கிறீரே அப்பா. கர்த்தா வானங்களில் உயர்ந்தவராக இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளிலும் நீர் உயர்ந்த தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆமேனப்பா எளியவனை ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சிறியவனையும் ஆமேன் நீ உயர்த்துகிற தேவனப்பா. ராஜாக்களோட ஆசாரிகளோட உட்காரும்படி செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி, உம்மை வாழ்த்தி, உம்மை பணிகிறோம் அப்பா. இரண்டேக்கு உயர்ந்திருப்பீராக. ஆமேன், ஆமேன்.